எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அறுசுவை நேரம். சுத்த சைவம் தெவிட்டாத சுவை. தினசரி சமையலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மஞ்சள் பூசணி கீரை தண்டு கூட்டு. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். மஞ்சள் பூசணி கீரை தண்டு கூட்டு செய்ய தேவையான பொருட்கள்: மஞ்சள் பூசணியும் கீரை தண்டும் சேர்த்து வேக வைத்தது 1/4 கிலோ, டபுள் பீன்ஸ் வேக வைத்தது விரும்பும் அளவு, தேங்காய் துருவல் அரை மூடி, பச்சை மிளகாய் 2, 1/4 கப் பயத்தம்பருப்பு வேக வைத்தது, சீரகம் அரை டீஸ்பூன், வறுத்து பொடித்த கொள்ளு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் தாளிக்க தேவையான அளவு, உருவிய கறிவேப்பிலை சிறிதளவு, கடுகு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு. தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா? இப்போ எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இங்கே நான் எடுத்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணி தோலோடவே வேக வச்சுருக்கேங்க. ஏன்னா தோலுக்கு கீழே தான் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதோட கீரை தண்டு நான் எடுத்துருக்கிறது இது பாலக்கீரையினுடைய தண்டு. இந்த தண்டுலேயும் நிறையா சத்துக்கள் இருக்குது, அது வீண் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து ஒன்றா வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா கிள்ளு பதத்துக்கு வேக வச்சு வச்சுக்கணும். இப்போ இதை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். கூடுதலாக ப்ரோட்டீன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ட்ரெடிஷ்னல் டிஷ்லேயே ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த மாற்றங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் பீன்ஸ், ஏதாவது ஒரு சுண்டல் வெரைட்டி நீங்கள் சன்னா போடலாம், எந்த ஒரு சுண்டல் வெரைட்டி இருந்தாலும் போடலாங்க. காராமணி எது வேணால் போடலாம். நான் இங்கே டபுள் பீன்ஸ் எடுத்திருக்கேங்க. இப்போ ஆல்ரெடி கீரை தண்டுலேயும் ப்ரோட்டீன் இருக்குது, இப்போ இதுலேயும் ப்ரோட்டீன் இருக்குது. இது வேக வச்சு கொண்டு வந்திருக்கேன். அதாவது இந்த சுண்டல் வெரைட்டியை நைட்டே சோக் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் ப்ரெஷர் குக்கரில் 5 இல்லைன்னா 6 விசில் வச்சாக்க வெந்துடும். அந்த வெந்துடுறப்போ நம்ம நல்லா சாஃப்டாக வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதையும் இதோட சேர்த்துருங்க. இது ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன். இதோட இந்த டபுள் பீன்ஸும் சேர்த்துக்கலாம். பயத்தம் பருப்பு இது மலர்றபடி வேக வச்சு வச்சுருக்கேங்க. நல்லா கிள்ளு பதமாக. இப்போ இதையும் இதில் சேர்த்துக்கலாம். கூட்டு எல்லா கூட்டு மாதிரி தான், ஆனால் ஒரு சில வித்தியாசங்கள் செய்கிறப்ப நம்மளுக்கு கூடுதலாக சத்துக்கள் கிடைக்கும். டயட் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னாக்க நம்ம இந்த ஒரு ப்ரோட்டீன் ரிச்சாக ஒரு பவுல் நிறைய சாப்பிட்டா ரைஸ் கூட சாப்பிட வேண்டாம். அந்த அளவுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். இப்போ இதையும் சேர்த்தாச்சு. இப்போ அரைக்கிறதுக்கான சாமான்கள் என்னென்னு சொல்கிறேன். டிப்பிக்கல் கேரளா ஸ்டைல் கூட்டு தாங்க. ஆனால் இந்த மாற்றங்கள் பார்த்திங்கன்னா நான் பேசுகிறப்பே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும், நம்ம எப்படி காம்பினேஷன் பண்ணலாம் சொல்லிவிட்டு. இப்போ நான் இங்கே தேங்காய் துருவல், அதோட பச்சை மிளகாய், சீரகம் 3 வச்சுருக்கேங்க. நம்ம கூட்டு அப்படின்னாலே எப்போவுமே தேங்காய் துருவலோட சீரகமும் பச்சை மிளகாய் சேர்த்து அரைப்போம். நிறைய விதவிதமான கூட்டு இருக்கு இல்லையா? இப்போ நான் இதில் தேங்காய் துருவல் அரை மூடி அளவுக்கு எடுத்துகிட்டு அரை டீஸ்பூன் சீரகமும் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். தேங்காய் துருவல், பச்சை மிளகாய், அதோட சீரகம் 3 சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ இதையும் இதில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கூட்டு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நீங்கள் ரைஸில் கலந்து சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தளராக இருக்கலாம். அதுவே தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும்னாக்க கொஞ்சம் திக்காக செஞ்சுக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தாங்க. ஒருத்தர் வீட்டில் ஒரு மாதிரி வேணும்னு நினைப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் கொடுத்துருக்கிற காம்பினேஷன் பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணி அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அதில் நல்ல ரிச் இன் விட்டமின் ஏ ப்ளஸ் நல்ல தாது உப்புக்கள் இருக்கும், வாட்டரி வெஜிடபிள் அப்படிங்கிறதுனால இது நம்மளுக்கு கண்களுக்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் ஏக்கு ஒரு மேஜர் ரோல் இருக்குது நம்மளோட பாடியில். அதே மாதிரி கீரை தண்டு, பொதுவாக தண்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா எல்லோரும் கீரையை ஆஞ்சிட்டு எந்த தண்டாக இருந்தாலும் எடுத்து போட்டுருவாங்க. ஆனால் அந்த தண்டில் அதிகமான சத்துக்கள் இருக்கிறதுனால முக்கியமாக நார்ச்சத்து, அதாவது ப்ரீபயோட்டிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. நம்ம கட்டில் ப்ரீபயோட்டிக் இருக்கிற மாதிரி ஒரு உணவு இருந்ததுனாக்கா, அதாவது எல்லா விதமான நார்ச்சத்து இருக்கிற மாதிரி உணவு இருந்ததுனாக்கா அதுக்கு நம்ம ப்ரோபயோட்டிக், அதாவது நம்ம நல்லதை செய்யும் நுண்ணுயிர்கள் பல்கி பெருகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபுட்டில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டிக் இருக்கிற வேல்யூ இருக்குது, ப்ரீபயோட்டிக் இருக்கிறதும் இருக்குது. அதனால் நார்ச்சத்து இருக்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கணும். இதில் தோல் சேர்த்து தான் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா? அந்த தோல்லையும் ஓரளவுக்கு நார்ச்சத்து கூடுதலாக கிடைக்கும். அது ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி அந்த பட்டர் பீன்ஸ் சேர்த்துருக்கேன். அதில் கூடுதல் ப்ரோட்டீனும் கிடைக்கும், அதுலேயும் கூடுதல் நார்ச்சத்து கிடைக்கும். இப்போ இதை தேங்காய் சேர்த்துக்கிறதுனால அதிக நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக இதில் ஒரே ஒரு ஐட்டம் சேர்க்க போகிறேன். இது ஒரு ஒரு தனி சுவையை கொடுக்குங்க. இது பார்த்திங்கன்னா இது கொள்ளுனுடைய பொடி.
கொள்ளு நல்லா வறுத்துட்டு கோர்ஸாக பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு கூடுதல் ப்ரோட்டீனுக்காக தான் சேர்க்குறேங்க. இது என்னுடைய ஓன் காம்பினேஷன் வச்சுக்கோங்களேன். இந்த கொள்ளினுடைய படியை லாஸ்ட்டில் சேர்த்துட்டு நம்ம இறக்கிட்டு தாளித்து கொட்டிடலாம். இப்போ இது பாருங்கள் கொதிச்சிடுச்சு. இந்த கொள்ளு பொடியை சேர்த்துக்கிறேன். வெறும் வானலியில் வந்து நம்ம கொள்ளை போட்டு வறுத்திங்கன்னா 1 2 வெடிக்கும், நல்ல வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஒன்றும் குத்தலமாக பொடிக்கணும். கோர்ஸாக பொடிச்சு எடுத்தால் போகிறோம். இது வந்து கடைசியாக கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாங்க. அதிகம் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்படி தாளித்து கொட்டிடணும், அவ்வளோதான். நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதே நேரம் கூடுதல் சத்துக்கள் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த கூட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. அப்படியே வெறுமனையாக சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து டயட் கான்ஷியஸாக இருக்கிறப்ப ஒரு நைட் மீலை ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுல் நிறைய வந்து கூட்டு செஞ்சு வச்சுக்கோங்க. மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட்ட மிச்சத்தை இருந்தாக்க நைட்டுங்கிறப்ப ரொம்ப லேட்டாக இல்லை, ஒரு 6 மணி 6:30 மணிக்குள்ளார சாப்பிட்டுடலாங்க. ஒரு பவுல் நிறைய அப்படியே நம்ம வெறும்னா நிதானமாக மென்று சாப்பிட்டிங்கன்னா போருமானது, வயிறு நிறைஞ்சிடும். அதே நேரம் நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் கூடுதலாக ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க. இங்கே கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பாருங்கள் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 2 கீழ்ச்சி போட்டால் ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். 1 2 அப்படியே ஃபுல்லாகவும் போடலாம் நீங்கள். இது கூட்டில் மேலாக சேர்த்துக்கலாம். மஞ்சள் பூசணி கீரை தண்டு கூட்டு எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலங்க. இப்போ முதல்ல ஒரு வானலியில் நம்ம வேக வச்ச மஞ்சள் பூசணி துண்டங்கள், அதோட வேக வச்ச டபுள் பீன்ஸ், அதோட மலர்றபடி வேக வச்ச பயத்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல், பச்சை மிளகாய், சீரகம் 3ஐயும் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்ச விழுதை சேர்த்துட்டு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா கொதித்து வந்ததும் இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக இதில் ஒரே ஒரு ஐட்டம் சேர்க்க போகிறேன். கொள்ளுனுடைய பொடி சேர்த்துட்டிங்கன்னா கிண்ணத்துக்கு மாற்றிய பிறகு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் கடுகு, பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை 3ஐயும் தாளிச்சிட்டு அதில் சேர்த்துட்டிங்கன்னா மிக சுவையான மஞ்சள் பூசணி கீரைத்தண்டு கூட்டு ரெடி. இப்போ நம்ம பார்க்க போகிறது புதுமை சமையல். புதுமை சமையல் அப்படின்ன உடனே நான் வந்து செஞ்சு காமிக்கிறது எல்லாமே ஆரோக்கியம் தரும். அதே நேரம் வந்து எப்படிலாம் வந்து விதவிதமாக வித்தியாசமாக காம்பினேஷன் கொடுத்துட்டு ஜூஸஸ்லேருந்து சாலட்ஸ்லேருந்து நிறைய செஞ்சு காமிச்சிட்ருக்கேன் இல்லைங்களா. அந்த வகையில் இன்றைக்கி வந்து பிங்க் பியூட்டி அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க இந்த ஜூஸ்க்கு. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். பிங்க் பியூட்டி செய்ய தேவையான பொருட்கள்: பீட்ரூட் துருவியது 100 கிராம் அளவு, கேரட் துருவல் 50 கிராம், ஆப்பிள் விரும்பும் அளவு, தோலெடுத்த பாதாம் 6, ஏலக்காய் 2, தேன் விரும்பும் அளவு, தேங்காய் துருவல் அரை மூடி. இந்த பிங்க் பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கேங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி. அதாவது நிறைய அந்த வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்றப்போ நம்மளுக்கு வந்து ஆரோக்கியத்தை தரும். இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா தோல் எடுத்த பாதாம். இது நம்ம விரும்புகிற அளவு போட்டுக்கலாங்க, 7 8 10 நம்மளோட விருப்பம். இதோட வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதோட இதுவும் தேங்காய் துருவல், ஃப்ரெஷ் தேங்காய் துருவலும் நம்மளுக்கு ப்ரோட்டீன் ரிச்சு. இதோட நான் சேர்க்க போகிறது வந்து பீட்ரூட்டில் வந்து ஃபோலிக் ஆசிட் இருக்குங்க, ரொம்ப ரிச் இன் ஃபோலிக் ஆசிட். அதாவது ப்ரெக்னென்சியில் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் ரிச் ஃபுட் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பீட்ரூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அனிமியா அதாவது ரத்த சோகை நோய் இருக்கிறவங்க வந்து பீட்ரூட்டை வந்து ரெகுலராக கன்சியூம் பண்ணாக்க இதில் வந்து இரும்புச்சத்து குறைவாக இருந்தாலும் ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்கிறதுனால இரும்புச்சத்து நல்ல உற்பத்தி ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அனிமியா வந்து அவங்களுக்கு வந்து இரும்புச்சத்து வந்து நம்ம உடம்பில் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு ப்ரூவன் இதுங்க. இது தேவையான அளவு இந்த பீட்ரூட் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம பச்சையாக சேர்க்க போகிறோம், அதனால் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது.
இப்போ நம்ம இது மட்டுமே போட்டு ஜூஸ் பண்ணலாங்க. ஆனால் வந்து நான் வந்து கூரை கொஞ்சம் கேரட்டும் சேர்க்குறேங்க. கேரட்டும் சேர்க்குறப்ப நம்ம எக்ஸ்ட்ராவாக விட்டமின் ஏ கிடைக்கும். இதோட தேவையான அளவு நம்ம ஆப்பிள் சேர்த்துக்கலாம். அதாவது ஆப்பிள் மட்டும் எந்த வெஜிடபிளோடையும் சேர்க்கலாங்க. எந்த ஃப்ரூட்டோடையும் கேரட் சேர்க்கலாம். இது வந்து ஒரு ரூல் மாதிரி இருக்குது. எதுனா எது கூட வேணாலும் நம்ம சேர்க்கக்கூடாதுங்க. அது வந்து கரெக்ட் கிடையாது. இப்போ இதோட வந்து ஆப்பிள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம வடிகட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக குடிக்கணும், அவ்வளோதான். இந்த ஃப்ரெஷ்ஷு அந்த மாதிரி வந்து தினம் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் போட்டு நம்ம குடித்தாக்க நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும். ஆன்டி ஏஜிங், ஒரு ஆரோக்கியம் வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். த்ரூ அவுட் த டே நம்ம நாள் முழுவதும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது மிக்சியில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பிங்க் பியூட்டி அதாவது அரைச்சி வடிகட்டியாச்சுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சுங்க. நம்மளுடைய விருப்பம் தாங்க. கொஞ்சம் திக்காவோ இல்லை தின்னாவோ எப்படி வேணால் குடிக்கலாம். இதில் வந்து பொதுவாக சர்க்கரையெல்லாம் சேர்க்கறது இல்லைங்க. இதில் வந்து தேன் சேர்த்துக்கிறேன். தேன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கலைன், நம்மளுடைய பிளட்னுடைய திக்னஸ்க்கு கரெக்டாக இருக்கும் தேன். அதனால் வந்து தேன் சேர்க்குறப்ப உடனடியாக நம்ம ரத்தத்தில் உறிஞ்ச போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேன்லேயும் நிறைய தாது உப்புக்கள் இருக்குங்க. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க மட்டும் ஸ்வீட்னஸ் அவாய்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தேன் சேர்க்குறப்ப பரவாயில்ல. ஆனால் மற்றபடி வெல்லமோ சர்க்கரையோ எதுவுமே இதுக்கு தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரலாக அதனுடைய இயற்கையான மனம், இயற்கையான சுவையோடு நம்ம குடிக்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பிங்க் பியூட்டி ரெடி ஆகிடுச்சு. தேன் சேர்த்து கலந்துட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து எந்த டம்ளரில் ஊற்றி கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஊற்றி கொடுக்கலாம். பொதுவாக இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து அப்படியே தான் குடிக்கணுங்க. கொஞ்சமாக குடித்தா கூட போகிறோம். ஒரு 100 ml அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்க சிப் பை சிப், அதாவது உமிழ்நீரில் கலந்துட்டு நிதானமாக முழுங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இதனுடைய முழு பலனும் கிடைக்கும். இப்போ இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். பியூட்டி இந்த ஜூஸ் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ரீகேப் பார்க்கலாங்க. முதல்ல பாதாம், ஏலக்காய், தேங்காய் துருவல், பீட்ரூட், கேரட், ஆப்பிள் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி வடிகட்டிய பிறகு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நீர்க்க செஞ்ச பிறகு தேன் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு டம்ளரில், அழகான டம்ளரில் ஊற்றி பரிமாறினீங்கன்னாக்க மிக சுவையான ஆரோக்கியம் தரும் பிங்க் பியூட்டி ரெடி. மிக சுவையான, நம்மளுக்கு முக்கியமான சத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் ரெடிங்க. இது வந்து மாக்டெயில்னு கூட சொல்லலாம். ரொம்ப சுலபமாக நம்ம வீட்லேயே பண்ணிடலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இல்லை ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். அதாவது பாதாம் பதில் முந்திரி சேர்க்கலாம், கேரட் மட்டும் யூஸ் பண்ணி செய்யலாம், இல்லைன்னா பீட்ரூட் மட்டும் யூஸ் பண்ணி செய்யலாம், ஆப்பிள் இல்லாமையும் செய்யலாம். எப்படி செஞ்சீங்கனாலும் இது வந்து ரொம்ப கூடுதல் சுவையாக இருக்கும். தயவு செஞ்சு இதில் வந்து சர்க்கரை போடாதீங்க. அதோடு வந்து நாட்டு சர்க்கரையும் சேர்க்க வேண்டாம். தேன் மட்டும் போடலாம். தேன் இல்லாமையும் குடிக்க முடிஞ்சால் நீங்கள் குடிச்சிங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.